வெல்கம் டு அவர் சேனல் டீஸ் தமிழ் ஃபார் விண்டோஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட எனி லேப்டாப் எனி பிசியில் எப்படி வந்து ஒரு VPN டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத கைஸ் A to Z வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். VPN வந்து CapCutக்காக தான் இந்த VPN வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். CapCut ஃபஸ்ட்டு எல்லாருமே டவுன்லோட் பண்ணணுமே அது யூஸ் பண்ணும்போது எல்லோரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா இந்த நெட்வொர்க் இஷ்யூ தான். அதாவது நம்ம டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நெட்வொர்க்கை வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கும். அதை நம்ம ட்ரை அகைன் இல்லை செக் நெட்வொர்க் இந்த மாதிரி திரும்ப கொடுத்தாலும் அதே தான் திரும்ப அதே மாதிரி ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா நம்ம வந்து VPN வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு VPN தான் எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத A to Z வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட எனி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரோட்டான் VPN அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண போகிற VPN பேர் ப்ரோட்டான். ஓகே, ஃபஸ்ட் லிங்காக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் VPNோட அஃபிஷியல் சைட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. இந்த பேஜுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக உள்ள வந்துருங்க. வந்தோடனே இப்படி தான் இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் விண்டோஸை கிளிக் பண்ணிங்க. உங்களோட டிவைஸ் எதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 64 பிட்டா 32 பிட்டான்னு கேட்கும். என்னோடது 64 பிட்டுன்றனால அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஜஸ்ட்டு கம்மியான எம்பிக்கு அது டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு திஸ் பிசியில் டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரோட்டானோட செட்டப் இருக்கும். ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைனா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனோட பர்மிஷன் கேட்கும். எஸ்ஆர்னோ கொடுங்க. நீங்கள் வந்து எஸ் கொடுத்தோன்னே என்னால் அது கேப்சர் பண்ண முடியல கைஸ். நீங்கள் எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பார்க்க போகிறோம். அது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் அந்த ஐக்கானு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் கைஸ். இதில் அது ப்ரோட்டான் டிரைவரு, ப்ரோட்டான் மெயிலு அண்ட் ப்ரோட்டான் ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து இருக்கும் அடிஷ்னலாக. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அது எல்லாத்தையும் அன்டிக் பண்ணிட்டு அப்படின்றத மட்டும் டிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லு, அது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கும் ஷார்ட்கட் ஐக்கான். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவாகவே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணி இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும் கைஸ். ஓகே, இப்போ நான் வந்து அதை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது இதில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சைன்இன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே இருக்க க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அந்த க்ரியேட் ஐக்கான அக்கௌண்ட்டை கொடுத்தோன்னே சைன்அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் 1 மந்த்து 24 மந்த்து இந்த மாதிரி பிளான் பர்ச்சேஸ் பண்ணியும் இதில் சைன்இன் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே இருக்க சைன்இன் ஃபார் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூ ஃப்ரீ VPN வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் யுவர் அக்கௌண்ட்டில் இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இமெயிலை கொடுத்துட்டு ஸ்டார்ட் யூஸிங் ப்ரோட்டான் VPN கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் கைஸ். ஓகே, அது க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் அவங்களே ஒரு டெஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இது வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லைனா சேஞ்ச் மை ஓன் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்களும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஐகான்ஸ், நம்பர்ஸ், லெட்டர்ஸு, கேபிட்டல் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து மெர்ஜாக இருக்க மாதிரி கலந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு செட் நியூ பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த லோடிங்க்கு அப்புறம் அதோட அந்த பேஜுக்கு வந்து அது ரீடைரக்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோன்னே டவுன்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் நெவர் கொடுத்துட்டு மேலே இருக்க அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் வந்து சைன் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னே இப்போ நீங்கள் கொடுத்த இங்கே அந்த யூசர் நேம் அந்த ஜிமெயில் அண்டு பாஸ்வேர்டை இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த பேஜில் யூசர் நேம்ன்ற ஃபஸ்ட் பாக்ஸில் யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டுன்ற இடத்துல பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைன் கிளிக் பண்ணிங்கன்னா
செக்யூரிட்டி இன்டர்நெட் எனிவேர் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் வந்து அது வந்து சைன்இன் ஆயிரும். இப்போ வந்து இந்த மாதிரி வெல்கம் ஆன் போர்டுன்னு வரும் கைஸ். இது வந்து ஸ்கிப்பாக க்ளோஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம ப்ரோட்டான் VPN வந்து இருக்கும். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். ஓகே, இதோட இன்டர்ஃபேஸ் இதுதான். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் குயிக் கனெக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு VPN வந்து கனெக்ட் ஆகும் கைஸ். அதுக்கு தான் அந்த குயிக் கனெக்ட் பண்ணுற பட்டன் தான் அந்த குயிக் கனெக்ட்டு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரேண்டமாக ஒரு VPN கனெக்ட் ஆகும். அதோட டீட்டெயில்ஸு, அந்த ஸ்பீடு, IP அட்ரஸ்ஸு, லோட் ஸ்பீடு இதெல்லாமே மேலே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சில இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகிட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சீசன்ட்டு ஒன்று வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதாவது ரன்னிங் டைம் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அப்புறம் டவுன் வால்யூமு, அப் வால்யூமு, டவுன் ஸ்பீடு, அப் ஸ்பீடு, அப்புறம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபும் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டிஸ்கனெக்ட் பட்டன் இருக்கும். ஓகே, இப்போ நான் டிஸ்கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எந்த VPN கரண்ட்டில் எந்த VPN ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த VPN வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். அவ்வளோதான் கைஸ். சேஞ்ச் சர்வர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட சர்வரை நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சேஞ்ச் சர்வர். இப்போதைக்கு சேஞ்ச் சர்வர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல்ரெடி இருந்த சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு கைஸ். இதுக்கு தான் அந்த சேஞ்ச் சர்வர் பட்டன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நீங்கள் சர்வர் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடுத்து 1.5 நிமிஷம் கழிச்சு தான் அடுத்த சர்வருக்கு வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அது 1.5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு சர்வருக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி டைம் லிமிட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களால் சர்வர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ சர்வர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் அந்த இடத்துலலாம் மாறி அதோட டீட்டெயில்ஸ் என்னமோ அதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்கோம் கைஸ். ஓகே, இப்போ அது இது அவ்வளோதான், பெருசாக இதில் ஜஸ்ட்டு ஈஸியாக இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டேன் கைஸ். இதே மாதிரி இதிலேருந்து இந்த VPN ஆன் பண்ணிவிட்டு எப்போல்லாம் நீங்கள் CapCutல எடிட் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த VPN ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற கண்ட்ரியை சேஞ்ச் சர்வர் கொடுத்தோ இல்லை குயிக் கனெக்ட் கொடுத்தோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் VPNல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்டு அண்ட் ஃபில்டர்ஸ்லாம் வந்து விசிபிளாக இருக்கும், யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அங்கே எப்போல்லாம் எரர் வருதோ அப்போல்லாம் நீங்கள் VPN வந்து கரெக்டாக நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த எரர் வந்து வராது கைஸ். ஓகே, இப்போ எரர் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட்டு. நம்ம சேனல் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.